வெல்கம் டு நஸ்ரூன் சப்யூஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். சிக்கன் பிரியாணி. அதாவது நம்ம வீடியோவில் வந்து முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, ஒரு 25 கேஜி ஒரு ஃபங்க்ஷனில் நாங்கள் பண்ணியிருந்தோம். அது வந்து விறகுல செஞ்சுருந்தோம். ஸோ இப்போ வந்து 15 கிலோ சிக்கன் பிரியாணி பாஸ்மதியில் ஸ்டவ்வில் பண்ண போகிறோம். அடுப்பில் கேஸ் ஸ்டவ்வில் நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ சில பேர் வந்து வீட்டில் வந்து இப்போ ஒரு 100 பேர் 80 பேர் வருவாங்க. அவங்களுக்கு நம்ம செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலான்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதை வந்து வீட்டில் நம்ம ஸ்டவ்லேயே செய்யலாம். லாஸ்ட்டில் எண்டில் வந்து அந்த ஸ்டவ்வே வந்து நம்ம அடுப்பாக எப்படி மாற்றுறது, அதாவது விறகு மாதிரி தம் வைக்கிறதுக்கு எப்படி மாற்றுறதுன்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு கடைசியில் காமிச்சிருப்போம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இது வந்து ஒரு ஃபங்க்ஷனில் செய்ய போகிறோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 கிலோ பாஸ்மதி ரைஸில் ஒரு 100லேருந்து 120 பேர் தாராளமாக இந்த இதை சாப்பிட்லாம். ஸோ அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோன்னா, ஒரு கிலோவுக்கு வந்து 400 கிராம் கணக்கில் 6 கிலோ சேர்க்கணும். ஸோ 6 கிலோ ஆட் பண்ணியாச்சு. எண்ணெய் வந்து ஒரு கிலோவுக்கு 200 கிராமு. ஸோ 15 கிலோக்கு 3 லிட்டரு ஆக்சுவலாக ஆட் பண்ணணும். அதை தான் வந்து 2 லிட்டரை வந்து நாங்கள் எண்ணெயாக யூஸ் பண்ணியிருக்கோம், ரீஃபண்ட் ஆயில். மீதி 1 லிட்டருக்கு கீ யூஸ் பண்ணியிருக்கோம். கீ வந்து ஃபங்க்ஷனில் செய்யும்போது இந்த மாதிரி பல்காக செய்யும்போது கீ ஊற்றினா அது ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட்டை 20 கிராமு, கிராம்பு 20 கிராமு, ஏலக்காய் மட்டும் 10 கிராம். இது 3 போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா கிலோவுக்கு 500 கிராமு. ஸோ 15 கிலோவுக்கு 7.5 கிலோ ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளி கூடவே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி 1.5 கிலோ, பூண்டு 1.5 கிலோ சேர்த்துருக்கோம். சில்லி வந்து 400 கிராம், மிளகா வந்து 400 கிராம் சேர்த்துருக்கோம். இப்போது தயிர் பார்த்திங்கன்னா 3 லிட்ரு, கிலோவுக்கு 200. ஸோ 15 கிலோவுக்கு 3 லிட்ரு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சில பேர் வந்து இதில் வந்து தயிர் சேர்த்ததுக்கப்புறம் பால் சேர்க்க மாட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து பால் சேர்ப்போம். பால் சேர்க்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது அந்த பாலோட டேஸ்ட்டு. ஸோ அதை வந்து 1 லிட்ரு ஆட் பண்ணிக்கிறோம். பச்சை பாலை வந்து 1 லிட்ரு ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் வீட்டில் செய்யும்போது ஒரு கிலோவுக்கு 100 கிராம் பால், ஸோ அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் 1 கிலோவுக்கு 100 நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அது சேர்த்து அதை செஞ்சு பாருங்கள். அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இப்போ எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா மொத்தம் 15 கிலோவுக்கு 100 கிராம் ஆட் பண்ணால் போதும். மிளகாத்தூள் சக்தியில் 100 கிராம் ஆட் பண்ணால் போதும். மிளகாத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 30 செகண்டுக்கு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி புதினா, நம்ம சென்னையில் கிடைக்கிற சின்ன கட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி 15 கிலோவுக்கு 3 கட்டு கொத்தமல்லி, 3 கட்டு புதினா, இதை வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா 400 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு வந்து 400 கிராம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் நம்ம தனியாக வடித்து எடுக்காமல் ஒரே தம்மில் செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு கிலோவுக்கு 40 கிராம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை கிலோ கணக்கில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம 400 ஆட் பண்ணியிருக்கோம். மீதியை வந்து அரிசியை வடித்து எடுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா 9 லிட்டர் தண்ணி ஆக்சுவலாக ஆட் பண்ணுறோம். இதில் ஒரு கிலோவுக்கு 600 கிராம் தண்ணி, அந்த கணக்கில் 9 லிட்டர் 15 கிலோவுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் மேலே தட்டை போட்டு மூடிட்டு நல்லா கொதி வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அதான் இப்போ நம்ம தட்டை திறந்தாச்சு. இந்த அளவுக்கு கொதிக்கணும். இந்த அளவுக்கு கொதிக்கும் போது தான் நம்ம சிக்கன் போடணும். இதை வந்து மசாலாலேயே நம்ம சிக்கன் போட்டோன்னா பீஸாக உடஞ்சிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம இந்த டைமில் சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா நாங்கள் 15 கிலோ அரிசிக்கு 20 கிலோ சிக்கன் போடுறோம். ஏன்னா இது வந்து ஃபங்க்ஷனுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணுறனால. நம்ம சர்வ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே 2 பீஸ், ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 60 கிராம் இடையில இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து 2 பீஸ் கணக்கில் 20 கிலோ சிக்கனு இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு தட்டை போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டுடலாம். இப்போ இந்த கேப்பில் நம்ம அரிசியை வடித்து எடுத்துக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபராவில் 30 லிட்டர் தண்ணி ஊற்றி 30 லிட்டர் தண்ணி ஆகும் 15 கிலோவுக்கு. இப்போது அரிசி பார்த்திங்கன்னா நம்ம அந்த தண்ணியில் போட்டு எடுத்தோன்னா லாஸ்ட்டாக மெண்டு ஊற்றுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அரிசியும் உடையும். ஸோ இந்த மாதிரி காடா தண்ணியில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரிசியும் உடையாமல் வரும், நம்மளுக்கும் வேலையும் மிச்சமாகும். இந்த மாதிரி காடா துணியில் எல்லா அரிசியும் ஊற வைக்கும்போது அப்படியே துணியில் வச்சு ஊற வச்சு அதை அப்படியே கடைசியில் தண்ணி கொதிச்சோடனே அந்த துணியோடு தூக்கி அந்த தண்ணியில் இறக்கி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு வந்து 1/4 கிலோ உப்பு இதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் லாஸ்ட்டில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நாங்கள் 1/4 கிலோ கல் உப்பு போட்டு இந்த அரிசியை வேக வச்சு எடுத்துக்கிறோம். இதை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி டைமில் ஒரு 3 நிமிஷம் கரெக்டாக 3 நிமிஷம் நம்ம வேக வச்சு அப்படியே எடுத்து அப்படியே கொண்டு போய் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வேலையும் கொஞ்சம் ஈஸியாகவும் சிம்பிளாகவும் முடியும். இதில் உப்பு லெவல் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எடுத்து நம்ம நாக்கில் வச்சு பார்க்கும்போது கரெக்டாக இருக்கணும். அதாவது
இதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குன்ற மாதிரி அந்த ஃபீல் வரணும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவும் இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்குன்னு. அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம அதில் மசாலாவில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஈவனாக ஆகிடும். அதுலேயும் கரெக்டாக உப்பு, இதுலேயும் கரெக்டாக உப்பு இருக்கும். ஸோ ரெண்டும் சேரும்போது ஈவன் ஆகிடும். இப்போ தண்ணியை கொஞ்சம் மேலே தூக்கி சட்டியில் வச்சு லைட்டாக வடிகட்டணும். தண்ணி வடிஞ்சவொடனே அப்படியே நம்ம கொண்டு போய் மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான். அது துணியோடு அப்படியே தூக்கிட்டு வந்து நம்ம கொதிக்கிற தண்ணி இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கணும். ஸோ நல்லா கொதிக்கும் போது தான் கரெக்டாக சென்டரில் கொட்டணும். சென்டரில் நம்ம கொட்டும் போது கீழே இருக்கிற மசாலாஸும் அப்படியே கீழே இருக்கும், அப்படியே பரப்பி இருக்கும். ஸோ நம்ம மேலே போடும்போது கீழே இருக்கிற மசாலா மேலே வராது. சென்டரை நம்ம அரிசி கொட்டும்போது இந்த மெத்தடில் கொட்டணும். நீங்கள் வீட்டில் இதே மாதிரி நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேலை ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அரிசியோட லெவல் பாருங்கள், லென்த்து இந்தளவுக்கு. இது வந்து நாங்கள் வந்து கிளாசிக் அரிசியில் செஞ்சுருக்கோம், இந்தியா கேட் கிளாசிக்கில். தண்ணியிலேருந்து வடித்து எடுக்கும்போது இந்த லென்த்தில் இருக்கணும். ஸோ நம்ம அரிசியை போட்டு தம் வைக்கும்போது இதோட அப்படியே இன்னொரு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா லென்த்தாக வரும். அவ்வளோதான். இப்போ போட்டு இந்த அளவுக்கு அப்படியே பரப்பி விட்டுட்டு தண்ணி அப்படியே நம்ம கரண்டியை வச்சு லைட்டாக அப்படியே கீழே, அப்போ கீழே சில இதில் போய் உட்காராமல் இருக்கும். அந்த மாதிரி நம்ம இப்படி பண்ணும்போது ஈவனாக உட்காந்துரும். தண்ணியோட லெவல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இருங்க க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். அரிசியும் தண்ணியும் பார்த்திங்களா இந்த லெவலில், அரிசியை விட்டு ஒரு எம்எம் தண்ணி மேலே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம தம் போடும்போது தண்ணி லெவல் கரெக்டாக வரும். இந்த பார்த்திங்களா, அடுப்பு வந்து இப்போ கொஞ்சம் கீழே ஸ்பீடாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம தட்டை போட்டு மூடிடலாம். இப்போ தட்டை போட்டு மூடிட்டு இப்போ நம்ம அடுப்பில் செய்கிறோம்ல, கீழே வந்து மேலே இருக்கிற சாப்பாடு பார்த்திங்கன்னா வேகாது. ஸோ அதுக்காக சுடு தண்ணி, நம்ம வடித்த தண்ணீர் பார்த்திங்கன்னா அந்த சுடு தண்ணியை தூக்கி அப்படியே சட்டியோட மேலே வச்சிடலாம். அப்போ தான் கீழே அனலுக்கும் மேலே அனலுக்கும் மேல் சாப்பாடும் நல்லா வெந்து வரும். இப்போது கேஸ் ஸ்டவ் வந்து நம்ம விறகு மாதிரி ரெடி பண்ண போகிறோம். விறகு ஸ்டவ் மாதிரி இந்த கீழே நம்ம பின் வச்சு குத்துவோம்ல, அந்த ஹோல்ஸை சுற்றி அப்படியே ஈர துணி எடுத்து அப்படி இந்த மாதிரி ரன்னிங்கில் அந்த பற்ற வச்சு நம்ம எரிஞ்சிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி சுற்றி விட்டணும். சுற்றி விட்டால் எப்படி எரியுது பார்த்திங்களா, விறகுல தம்மாகிற மாதிரி ஆகுது பார்த்திங்களா, எல்லா பக்கமும் ஈவனாக அப்படியே தம்மாகும். ஸோ இந்த ஸ்பீடில் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை வந்து லைட்டாக சிம்மில் வச்சு இந்த லெவலில், ஸோ இந்த அளவில் ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே தம் விட்டுடலாம். நம்ம 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்ம பிரியாணி ரெடியாக இருக்கும். இந்த மெத்தடை நீங்களும் ஸ்டவ்வில் செய்யும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்களா, மேலே அந்த நம்ம சுடு தண்ணி மேலே வச்சனால அந்த இடம் பாருங்கள், அந்த இடம் மட்டும் ப்ரௌனிஸாக இருக்குது. ஸோ அந்த இடமும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நம்ம விறகுல செஞ்சால் என்ன ஸ்டைலில் வருமோ அதே ஸ்டைலில் அடுப்பில் செஞ்சுருக்கோம். அந்த ரைஸோட குவாலிட்டியை பாருங்கள், குவாலிட்டி எப்படி இருக்குது பாருங்கள், ரெண்டுமே. அவ்வளோதான், நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாங்க அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு 15 கிலோ இந்த மாதிரி வரும்போது நீங்கள் வெளியில் ஆர்டர் பண்ணாமல் நீங்களே வீட்டில் 5 கிலோ 10 கிலோ 15 கிலோன்றது நீங்களே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வரும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை அப்படிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.